ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பை நல்லா மிக்ஸ் பண்ண உடனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா இப்போ நம்ம பார்க்குறீங்க இல்லையா, ஒரு 7 வரமிளகா அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இஞ்சியை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பல் பெரிய பூண்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வறுபடட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போது இதில் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றுறது குறைக்கிறது வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதுங்க, ரொம்பவே சூடாகும், மிக்ஸி ஜாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பேஸ்ட்டையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டு. இப்போ ப்ரான்ஸை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கிலோ அளவுக்கு நம்ம ப்ரான்ஸ் எடுத்துருக்கோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவோட. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் அதே ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். இந்த டைமில் கொத்தமல்லி தழையை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.